पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. அனைத்துலகும் வாழப் பிறந்தவரான யதிராச மாமுனிவர் என்று கொண்டாடப்படுகிற வைணவ உலகத்தினுடைய முக்கியமான ஆச்சாரியராக கொள்ளப்படுகிற சுவாமி ராமானுஷர் அவதரித்த ஸ்ரீபெரும்பூதூர் திவ்ய ஸ்தலத்தை வணங்கும்படியான நிலையிலே நாம் அமைந்திருக்கிறோம். ஸ்ரீபெரும்பூதூர் திவ்ய தேசத்துக்கு வெளியிலே அமைக்கப்பட்டிருக்கிற நுழைவு வாயில் நம்மையெல்லாம் வரவேற்கும்படியான தன்மையோடே அமைந்திருக்கிறது. பக்தர்கள் எம்பெருமானார் என்று கொண்டாடப்படுகிற ராமானுஜரிடத்திலே கொண்டிருக்கிற அன்பின் மிகுதியாலே அவரை வணங்கி வழிபட்டு தங்களுடைய குறைகளெல்லாம் தீரப்பெற்று சம்சாரமாகிற பெரும் பிணியிலே இருந்து விடுபட வேண்டும் என்கிற எண்ணத்தோடே நம்மையெல்லாம் கரை சேர்க்க பிறந்தவரான அந்த மாமுனிவரை வணங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடே வந்து சேர்ந்து நிற்கிற இடமாய் திகழ்கிறது. ராமானுஜர் அவதரித்த ஸ்ரீபெரும்பூதூரிலே நம்மையெல்லாம் அருள் பாலிக்க வேண்டி எழுந்தருளியிருக்கிற ஆதிகேசவ பெருமாள் என்று பெயர் பெற்ற ஸ்ரீமன்னாராயண மூர்த்தியினுடைய அர்ச்சாவதார மூர்த்தி என்று கொண்டாடப்படுகிற பெருமை பெற்ற எம்பெருமானுடைய கோபுரத்தையும் நாம் தரிசித்தோம். அனந்த சரஸ் என்று பெயர் பெற்றிருக்கிற புஷ்கரணி, இதிலே நீராடினோம் என்னால் நம்முடைய பாபங்களெல்லாம் கழியப் பெற்று எம்பெருமானுடைய கிருபைக்கு நாம் பாத்திரபூதர்களாக ஆகிறோம் என்று சொல்லுவார்கள். ஆக எம்பெருமானுடைய கிருபையை பெற வேண்டும் என்னால் அதற்காக கோயிலுக்கு போகிறோம். இந்த ஸ்ரீபெரும்பூதூர் இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்தோம் என்னால் இங்கே எம்பெருமானுடைய கிருபையும் உண்டு, எம்பெருமானாருடைய அருளும் உண்டு. ஆக மற்றைய இடங்களுக்கு இல்லாத பெருமை ஸ்ரீபெரும்பூதூருக்கு உண்டு என்று சொன்னால் அது மிக இல்லை. நம்மையெல்லாம் வாழ்விக்க பிறந்த எம்பெருமானார் திருவவதாரம் பண்ணினார். நமக்கெல்லாம் மோட்ச சாம்ராஜ்யம் செல்லுவதற்கான ஒரு வழி கிடைத்தது என்று சொல்லுவார்கள். ஒருவேளை எம்பெருமானார் திருவவதாரம் பண்ணி இருக்கவில்லை என்னால் நம்முடைய கதிதான் என்னாகும் என்று யோசிக்க வேண்டி வரும். நச்சேத் ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்த மாதுருஷா. நம்முடைய ஆச்சாரியர்கள் அனுசந்திக்கிற ஸ்லோகம். ஒருவேளை ராமானுஜ என்று சொல்லப்படுகிற இந்த நான்கெழுத்து அவதரிக்கவில்லை என்னால், அதாவது ராமானுஜர் பிறந்திருக்கவில்லை என்னால் நம் போன்ற பிராணிகளுடைய நிலை என்ன ஆகியிருக்கும்? ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா என்று சொல்லுவார்கள். ஞானமில்லாதவன் மிருகத்துக்கு சமம். ஆக ஞானத்தை கொடுக்க வந்த மகாச்சாரியரான எம்பெருமானார் மிருகங்களாயிருந்த நமக்கெல்லாம் ஞானத்தை உண்டு பண்ணி நாமும் எம்பெருமானை அடையும்படியான வழியை காட்டிக் கொடுத்தார். உலகுக்கெல்லாம் நிழல் கொடுத்த ஆச்சாரியருக்கே நிழல் கொடுக்கும்படியான விமானத்தை நாம் வணங்குகிறோம். திருச்சுகனூர் என்னும் திருச்சானூர் என்னும் கொண்டாடப்படுகிற அலர்மேல் மங்கை தாயார் உறையும் இடத்திலே அந்த தாயாருக்கு இருக்கிற விமானம் போலே ஏறத்தாழ அதே தோற்றத்தை கொண்டிருக்கிற விமானம் ஸ்ரீபெரும்பூதூரிலே எம்பெருமானாருடைய விமானம் என்று சொல்லுவார்கள். இந்த மண்டபத்திலேதான் சுவாமி திருவவதாரம் பண்ணினார். மண்டபத்துக்கு மேலேயே அவருடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்திலே மிக முக்கியமான நிகழ்வுகள் என்ன அமைந்திருக்குமே, அது அத்தனையும் சிற்பங்களாக செதுக்கி வைத்து பார்த்தவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக பேருதவி புரிந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன்னே கேசவாச்சாரியர் என்று பெயர் பெற்ற ஸ்ரீவைஷ்ணவர் காந்திமதி அம்மையார் என்று பெயர் பெற்ற ஒரு பெண்மணியை மனம் புரிந்து கொண்டு இல்லற வாழ்க்கை வாழ்ந்து வருகிற காலத்திலே அவர்களுக்கு ஒரு நல்ல புத்திர சந்தானம் இல்லாமல் போகவே தங்களுக்கு ஒரு புத்திரன் வேண்டும் என்கிற எண்ணத்தோடு திருவல்லிக்கேணியிலே போய் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினார். திருவல்லிக்கேணி எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்தார் கேசவ சோமயாஜிகள். அந்த காலத்துல எம்பெருமான் தெரிவித்தான். பார்த்தசாரதி என்னும் வெங்கட கிருஷ்ணன் என்னும் பெயர் பெற்றவனான திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்து எம்பெருமான் கேசவ சோமயாஜிகளிடத்திலே நீர் வருத்தப்பட வேண்டாம், நாமே உமக்கு புத்திரராக பிறப்போம் என்று காட்டிக் கொடுத்தான். ஆக அளவில்லாத ஆனந்தத்தை அடைந்தார் கேசவ சோமயாஜிகள். அந்த ஆனந்தத்தோட கூடியிருக்கிற காலத்திலே
பரமபதத்திலே எம்பெருமான் தான் சயனித்திருக்கும்படியான திருவனந்தாழ்வான் என்று பெயர் பெற்ற ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுக்கு ஆக்ஞையிட்டான். கலிகாலமாய் அமைந்திருக்கிறது. இந்த கலியுகத்திலே அவரவர்கள் பக்தி மார்க்கத்தை மறந்து போனார்கள். பக்தி மார்க்கத்தை மறந்தார்கள், என்னையும் மறந்தார்கள். எனக்கும் ஜீவர்களுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை அறியாமல் போனார்கள். எனவே ஆதிசேஷனிடத்திலே எம்பெருமானுடைய நியமனம் அமைந்திருந்தது. நீர் சென்று பிறக்க வேண்டும், உலகத்திலே இருக்கும் அவர்களை எல்லாம் திருத்த வேண்டும் என்று காட்டிக் கொடுக்க அந்த எம்பெருமானுடைய நியமனத்தை அடியொத்தி சித்திரை மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே ஸ்ரீபெரும்பூதூரிலே திருவவதாரம் பண்ணினார் ராமானுஷ மாமுனிவர். அமைந்திருக்கிறது என்று சொல்ல உடனே அந்த காட்டிலே விந்தியமலையினுடைய காடுகள் அமைந்திருக்கிறதே, அந்த இடத்திலே யாதவ பிரகாசனை விட்டு பிரிந்தார் ராமானுஷ முனிவர். அப்படி பிரிந்த பொழுது வழி தெரியாமல் திகைக்கின்ற காலத்திலே காஞ்சிபுரத்திலே கோயில் கொண்டெழுந்தருளி இருக்கின்ற வரதராஜ பெருமான் தானே ஒரு வேடனாக உருக்கொண்டு தன்னுடைய பத்னியாய் தேவிகளாய் அமைந்திருக்கிற பெருந்தேவித்தாயார் அவளும் ஒரு வேடுவச்சியினுடைய உருக்கொண்டு ரெண்டு பேரும் வழி திகைத்து புரியாமல் நிற்கின்ற ராமானுஷரிடத்திலே வந்து சேர்ந்து அவரோட பேச்சு கொடுத்து தக்க இடத்திற்கு அழைத்து போகிறோம் என்று சொல்லி இரவு முழுதும் வந்து கொண்டிருக்க ஓரிடத்திலே நாம் வந்திருக்கிறோம். க்ஷீராப்தேஹே மண்டலாத்து பானோஹோ யோகினாம் ஹிருதயாதபி ரதிங்கதோ ஹரிஹி எத்திர ரங்கமித்யபிதீயதே என்று காட்டுகிறபடியே எம்பெருமான் எல்லாவிடத்திலேயும் உறைபவனாய் இருந்தாலும் திருப்பார்க்கடலிலே சயனிப்பதைக் காட்டிலும் சூரிய மண்டலாந்தர்வர்த்தியாய் இருப்பதைக் காட்டிலும் சூரிய மண்டலத்துக்குள்ளே உறைபவனாய் இருக்கிற தன்மையைக் காட்டிலும் யோகிகள் ஹிருதயத்திலே வசிப்பதைக் காட்டிலும் ஸ்ரீரங்கத்திலே வசிப்பதென்னால் எம்பெருமானுக்கு அவ்வளவு இஷ்டம் என்று காட்டப்படுகிறது. ஆக சயனித்திருக்கிற எம்பெருமானை சேவிப்பதற்காக அரவணையிலே துயில்கின்ற எம்பெருமானை வணங்க வேண்டும் என்பதற்காக பாரத தேசம் எங்கிலிருந்தும் ஏன் வெளிநாடுகளிலிருந்து கூட பக்தர்கள் அலைமோதும்படியான சன்னிவேஷம் அமைந்திருக்கிறது. திருவரங்க மாநகரிலே சயனித்திருக்கிற எம்பெருமான் கண்டவருடைய சிந்தைகளையெல்லாம் கவருகிறான். அந்த காலத்திலே ஆளவந்தார் என்கிற ஆச்சாரியன் நமக்கு கிடைத்தார் என்னால் எம்பெருமானுடைய கண்களினாலேயே கிடைத்தார் என்று சொல்லுவார்கள். ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளியிருக்கிற ராமானுஜர் சந்நிதி அவர் பரமபதித்த உடனே அவரை திருப்பள்ளிப்படுத்தின இடம் என்று காட்டுவார்கள். ராமானுஜர் தாம் பரமபதித்தவுடனே அவரை வெளியிலே எங்கும் திருப்பள்ளிப்படுத்தாமல் தன் சந்நிதியிலே தன்னுடைய வசந்தோற்சவ மண்டபமாய் அமைந்திருக்கிற இடத்திலேயே அவரை திருப்பள்ளிப்படுத்த வேண்டும் என்று நம்பெருமாள் நியமிக்க, ஆக அந்த இடத்திலேயே அவர் திருப்பள்ளிப்படுத்தப்பட அங்கேயே அவருக்கு சந்நிதியும் நிர்மாணித்து இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிற சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலே நமக்கு காட்சி கொடுப்பவராய் அமைந்திருக்கிறார். தமருகந்த திருமேனி என்னும் தானுகந்த திருமேனி என்னும் தானான திருமேனி என்னும் மூன்றுண்டு. தமருகந்த திருமேனி திருநாராயணபுரத்திலே சேவிக்கலாம். மேல்கோட்டை என்று வழங்கப்படுகிற திருநாராயணபுரத்திலே நாம் வணங்குவதற்கு ஏற்றதாய் அமைந்திருக்கிறது தமருகந்த திருமேனி. ஸ்ரீபெரும்பூதூரிலே தானுகந்த திருமேனி, ஸ்ரீரங்கத்திலே தானான திருமேனி என்று சொல்லுவார்கள். இந்த இடத்திலேதான் அவர் ஜீவித காலத்திலே எந்த எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணினாரோ அந்த தேவப்பெருமாளை தன் பக்கத்திலேயே இன்றைக்கும் எழுந்தருள பண்ணி கொண்டிருக்கிறார். ஆக அவர் திருவாராதனம் பண்ணின, அதாவது பூஜை பண்ணின எம்பெருமானையும் ஸ்ரீரங்கத்திலே நாம் வணங்கும்படியான பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். தேசங்களிலே இரண்டாவதாக கொண்டாடப்படுகிற திருமலை என்ன ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே போத்தப்படுகின்ற திருமலை திருவேங்கடமுடையானை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். புஷ்ப மண்டபம் என்ற சம்பிரதாயத்திலே பெயர் சொல்லுவார்கள். எம்பெருமானாருடைய சரித்திரத்திலே திருமலையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்று நாம் அவருடைய சரித்திரத்திலே தெரிந்து கொள்ளலாம். அந்த காலத்திலே திருவேங்கடமுடையான் சிவனா பார்வதியா முருகனா விஷ்ணுவா என்னெல்லாம் சர்ச்சைகள் எழுந்த பொழுது சுவாமி தாமே அங்கே எழுந்தருளி அங்கு குடிகொண்டிருக்கிற தெய்வம் ஸ்ரீமன்னாராயணன் தான் என்பதை காட்டும் விதமாக அப்பனுக்கு சங்காழி அளித்தருளும் பெருமாள். ஒரு நாள் விவாதம் நடக்க அங்கிருக்கிற சைவர்களை பார்த்து சொன்னார் ராமானுஜர், இந்த சந்நிதி வாசலிலே ஸ்ரீமன்னாராயணன் கையிலே கொண்டிருக்கிற சங்க சக்கரங்களையும் சிவன் கையிலே கொண்டிருக்கிற மான்மழு முதலானவைகளையும் வைப்போம்.
நாளை காலையிலே எம்பெருமான் எதை ஸ்வீகரிக்கிறானோ, ஒருவேளை மான்மழுவை ஸ்வீகரித்தான் என்னால் அவனை பரமசிவன் என்று சொல்லிவிடுவோம். சங்க சக்கரங்களை ஸ்வீகரித்தான் என்னால் ஸ்ரீமன் நாராயணன் என்று நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அப்படியே அவர்களும் ஆமோதிக்க இருமருங்கிலும் அத்தனை பேரும் காத்து கிடந்தார்கள். மறுநாள் காலை அப்பனுக்கு சங்காழி அளித்தருளும் பெருமாள் என்கிற உயர்ந்த வார்த்தையும் எம்பெருமானாருக்கு உரித்தாயிற்று. ஆக திருவேங்கட மலை ஆதிசேஷன் தானே மலையாய் அமைந்திருக்கும்படியான சிறப்பு பெற்றது. அதன் மேலே எழுந்தருளியிருக்கிற திருவேங்கட முடையான் அவன் மிகவும் விரும்பினதான சுவாமி புஷ்கரணி, இது அத்தனையும் வணங்கி இருக்கிறோம். அமைந்திருக்கிற திருக்கோஷ்டியூர் திவ்ய தேசத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். சௌமிய நாராயண பெருமாள் என்று பெயர் பெற்றிருக்கிற எம்பெருமான் தான் உகந்து எழுந்தருளியிருக்கிற இடம் திருக்கோஷ்டியூர். சம்ஸ்கிருதத்திலே கோஷ்டிபுரம் என்று சொல்லுவார்கள். இந்த திருக்கோட்டியூரிலே பிரசித்த ஆச்சாரியராய் எழுந்தருளியிருந்த திருக்கோட்டியூர் நம்பி அத்தனை விஷயங்களையும் அறிந்தவராய், ஞானாதிகராய், அனுஷ்டான பரராய் அமைந்திருந்த பெரியவர். அவரிடத்திலே இருந்து சரமஸ்லோகம் என்ன ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கொள்ளப்பட்டிருக்கிற மிக முக்கியமான மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தினாலே 18 தடவைகள் நடையாய் நடந்தார் ராமானுஷர். அதிலே 18வது தடவை அவருக்கு ராமானுஷரிடத்திலே இரக்கமுண்டாகி சரமஸ்லோகத்தினுடைய அரிய பெரிய அர்த்தங்களையெல்லாம் தெரிவித்து, இதை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது என்று அவரிடத்திலே சொல்லி, ஆருக்கேனும் சொன்னாய் என்னால் நரகம் கிடைக்கும் என்று சொல்லி வைத்தார். ஆனால் ராமானுஷர் மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பெற்றுக்கொண்டு இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிற திருக்கோட்டியூர் அஷ்டாங்க விமானத்தின் மேலேறி இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன ஆசை இருக்கிற பெரியவர்களை எல்லாம் வரவழைத்து அவர்களையெல்லாம் அமர்த்தி வைத்து சரமஸ்லோகார்த்தத்தை தெரிவித்த திவ்ய தேசம் இந்த திருக்கோஷ்டியூர். ஆக இந்த இடத்துல எம்பெருமானார் அர்த்தங்களை விவரித்தவுடனே திருக்கோட்டியூர் நம்பி காதிலே நடந்த விஷயங்கள் எல்லாம் விழ அவரும் ராமானுஷரை அழைத்து, ஆச்சாரியனுடைய வார்த்தையை மீறி இருக்கிறீர், குரு வார்த்தையை நீர் மீறி இருக்கிறீர், உமக்கு நரகம் கிடைக்கும் என்பது தெரியுமா என்று சொல்ல சிரித்தார் ராமானுஷர். நரகம் கிடைத்தாலும் நான் ஒருவன் தானே நரக்கத்துக்கு போவேன். இந்த மந்திரங்களை கேட்ட பெரியவர்கள் அவர்கள் அத்தனை பேரும் ஸ்ரீமன் நாராயணனை சென்று சேருவர்களே. ஆக உங்களுடைய வார்த்தையை மீறினபடியினாலே எனக்கு நரகம் கிடைக்கும். ஆனால் மந்திரார்த்தத்தை கேட்டபடியினாலே மற்ற அத்தனை பேரும் எம்பெருமானை சேருவர்களே, எனக்கு அதுவே போதும் என்ன தன்னுடைய பெருந்தன்மையை வெளிக்காட்ட உடனே திருக்கோட்டியூர் நம்பி மிகவும் மகிழ்ந்து புலகாங்கிதராய் வாரீர் எம்பெருமானாரே என்று அழைத்துக் கொண்டார். எம்பெருமான் என்று சொன்னால் நாராயணனுக்கு அவனுடைய இரக்கத்தை காட்டிலும் தயையை காட்டிலும் மேலான இரக்கம் ராமானுஷரிடத்தில் ஒரு நம்பி அவர் திருநாமம் சாத்தினார். இந்த திவ்யதேசத்திலே இந்த திருக்கோட்டியூரிலேதான் திருக்கோஷ்டியூர் நம்பியும் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய மூலவ விக்கிரகம் என்ன, உற்சவ விக்கிரகம் என்ன, அதையும் சேவிக்க பிராப்தமாய் அமைந்திருக்கிறது. இதற்கு மேலே ராமானுஷர் தம்முடைய வாழ்நாளிலே ஏறத்தாழ 12 ஆண்டுகள் எழுந்தருளி இருந்த மேலக்கோட்டை திருநாராயணபுரம் என்று கொண்டாடப்படுகிற ஞான மண்டபம் என்ன சம்பிரதாயத்திலே சொல்லும்படியான திருநாராயணன் சந்நிதி, அங்கே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். தம்முடைய 82வது வயது தொடங்கி 94ஆம் வயது வரை இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருந்தார் ராமானுஷர். அந்த காலத்திலே வீரசைவனாய் இருக்கிற ஒரு அரசன் சிவனை காட்டிலும் மேலான தெய்வம் இல்லை என்று அத்தனை வைணவ பெரியவர்களும் கையெழுத்திட வேண்டும் என்று நிர்பந்திக்க, அப்பொழுது அவனுடைய ராஜசபையிலே இருந்த நாலூரான் என்கிற ஸ்ரீவைஷ்ணவர் அரசனிடத்திலே பேசத் தொடங்கினார். அரசனை மற்றைய எல்லோரும் கையெழுத்து போட்டாலும் கூட நம்மை ராமானுஷ மாமுனிவர் கையெழுத்து போட்டார் என்னால் அதுதான் உமக்கு சிறப்பை கொடுக்கும் என்று சொல்ல, உடனே தன்னுடைய சேவகர்களை ராமானுஷருடைய மடத்துக்கு அனுப்பினான். இப்பொழுதே அவரை அழைத்து வர வேண்டும், இந்த இடத்திலே வந்து சிவனை காட்டிலும் மேலான தெய்வம் இல்லை என்று அவர் கையெழுத்திட வேண்டும் என்று நிர்பந்திக்க, அந்த காலத்திலே தீர்த்தாமாடிக் கொண்டிருந்தார், குளித்துக் கொண்டிருந்தார் ராமானுஷர். சேவகர்கள் மூலமாக விஷயத்தை அறிந்து கொண்ட கூரத்தாழ்வான் ராமானுஷருடைய காவி உடையை தான் தரித்துக் கொண்டு திருதண்டத்தையும் தான் கையிலே எடுத்துக்கொண்டு தானே ராமானுஷன் என்று சொல்லி ராஜசபைக்கு எழுந்தருளி
அந்த ராஜாவினுடைய வார்த்தையை பரிகாசம் பண்ணி ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று நிர்ணயம் பண்ண கோபம் வந்தது அரசனுக்கு. இப்படி பேசின இவருடைய கண்களை பிடுங்குங்கள் என்று சொல்ல, பாவி உன்னை பார்த்த கண்களை நானே பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று பேசி தம் கைகளினாலே தம் கண்களை தானே பிடுங்கி எறிந்தார். உடன் வந்திருந்த பெரிய நம்பி ராமானுஜருடைய ஆச்சாரியர், அவருடைய கண்களும் பிடுங்கப்பட வயோதிக முதிர்ச்சியின் காரணமாக பெரிய நம்பி வழியிலேயே பரமபதித்தார். ஆக ராமானுஜரை காத்த பெருமை கூறத்தாழ்வானுக்கு உண்டு, நம் சம்பிரதாயத்தையே ரட்சித்த பெருமை கூறத்தாழ்வானுக்கு உண்டு. ஆக அந்த காலகட்டத்திலே சுவாமி ராமானுஜர் மேல்கோட்டைக்கு எழுந்தருளினார். நெற்றியிலே தரித்துக் கொள்ள திருமண் இல்லை என்று வருத்தப்பட்ட பொழுது ஸ்வப்னத்திலே எம்பெருமான் சாதித்தான். கல்யாணி புஷ்கரணி கரையிலே உமக்கு வேண்டிய அளவு திருமண் கிடைக்கும் என்று சொல்ல, சுவாமி ராமானுஜரும் திருமண் காப்பு சாத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோட கல்யாணி புஷ்கரணியிலே தேடி பார்த்து திருமண் கட்டுகள் கிடைத்ததைக் கண்டு ஆனந்தப்பட்டார். இன்றளவும் அந்த திவ்யதேசத்திலே நடக்கிற உற்சவங்கள் அத்தனையும் எம்பெருமானார் எந்த விதத்திலே நிர்வகித்து காட்டினாரோ அதே நடைமுறைப்படி நடப்பது இந்த மேல்கோட்டை திவ்யதேசத்தினுடைய சிறப்பாக அமைந்திருக்கிறது. அத்தனை பேரும் அறிந்து கொண்டிருக்கிறபடியே இந்த மேல்கோட்டையிலே வைரமுடி என்ன பிரசித்தமான உற்சவம், வைனமுடி என்று சொல்லுவார்கள். அது நாளடைவிலே மருவிப்போய் வைரமுடி என்ற பெயர் பெற்றது. இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிற மேல்கோட்டையிலே எழுந்தருளியிருக்கிற சுவாமி ராமானுஜர் பேசும் யதிராஜர் என்ன பெயர் பெற்றவர். தமருகந்த திருமேனி என்று சொல்லுவார்கள். தமர் என்னால் பக்தர்கள், பக்தர்கள் உகந்த திருமேனியாய் இருக்கிறபடியினாலே மேல்கோட்டை எம்பெருமானாருக்கு தமருகந்த திருமேனி என்கிற பெயர் ஏற்பட்டது. இதுவரை ராமானுஜருடைய வாழ்க்கையிலே சிறப்பு வகுத்த பகுதிகளான காஞ்சிபுரம் என்ன, ஸ்ரீரங்கம் என்ன, திருமலை என்ன, திருக்கோட்டியூர் என்று கொண்டாடப்படுகிற திவ்யதேசம் என்ன, எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போலே அவர் வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பு முனையை உண்டாக்கின திருநாராயணபுரம் மேல்கோட்டை என்ன, ஆக அந்த திவ்யதேசங்களை எல்லாம் அனுபவித்து மீண்டும் பெரும்பூதூர் வந்த வள்ளல் என்று கொண்டாடுகிறபடியே அவருடைய அவதார ஸ்தலமாய் அமைந்திருக்கிற ஸ்ரீபெரும்பூதூருக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். பெயர் அந்த எம்பெருமானுடைய துவஜஸ்தம்பத்தினுடைய அருகிலே நின்று கொண்டு இப்பொழுது நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீபெரும்பூதூர் என்று சொன்னாலே நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் நெஞ்சம் குழைந்து தங்களையே மறந்து போவார்கள். அதிலே ராமானுஜருடைய பெருமையை காட்டும்படி அவர் உயர்ந்து நின்னார் போலே இருக்கிற கோபுரங்கள் என்ன, அவருடைய பெருமைக்கு தக்கதாய் அமைந்திருக்கிற சந்நிதி என்ன, எதிரிலே அவதார ஸ்தலம் என்ன, விசாலமான புஷ்கரணி என்ன, இது அத்தனையும் ராமானுஜர் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை நமக்கு காட்டுகிற தன்மையோடே கூடியிருக்கிறது. ஆக பெரிய மணியானது எம்பெருமானார் அமுது செய்தருளுகிற காலத்திலேயும் துஷ்ட சக்திகளை எல்லாம் விரட்ட வேண்டும், கோயிலுக்கு மங்களத்தை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோட அமைக்கப்பட்டிருக்கிற பெரிய திருமணியினுடைய ஓசை என்ன, இது அத்தனையும் ஸ்ரீபெரும்பூதூரிலே நம்மை எல்லாம் ஆழங்காற்பட்டு நிற்கும்படியாக பண்ணுகிறது. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதற்காக அந்த கஜேந்திரனே வந்து நின்னானோ என்று பார்க்கும்படியாய் ஸ்ரீ கஜேந்திராழ்வான் வந்து நின்று புறப்பாடு காலங்களிலே கைங்கரியம் பண்ணுவதோடு தாமரம் வீசுவதென்ன, அஞ்சலி பண்ணுவதென்ன, இப்படிப்பட்ட தன்னுடைய காரியங்களாலே கண்டவர் நெஞ்சையெல்லாம் கவரும்படியாக மனத்தை கவர்ந்து நிற்கிறது கோதையாகிற யானை. ஆக வணங்கி வழிபட்டு உள்ளே போக வேண்டும் என்கிற நியமம் இருக்கிறபடியே துவஜஸ்தம்பத்தை வணங்கி வழிபட்டு அங்கே பக்தர்கள் தங்கள் குறைகளெல்லாம் தீர வேணும் பொருட்டு ஏற்றி வைத்திருக்கிற விளக்குகளை எல்லாம் தரிசித்து நாமும் பிரார்த்தித்து உள்ளே ஏறிச் சென்னோம் என்னால் அமைந்திருக்கிற ஆதிகேசவனுடைய சந்நிதி நம்மையெல்லாம் வா என்று அழைக்குமதாய் அமைந்திருக்கிறது. ஆழ்வார்கள் அத்தனை பேரும் இந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருக்கிறார்கள். பொய்கையார் பூதத்தார் பேயார், புகழ்மழிசை ஐயன், அருள்மாறன், சேரலருகோன், துய்யபட்டநாதன், அன்பர்தாள் தூளி, நற்பாணன், நன்கலியன், ஈதிவர் தோத்தத்து அடைவாம் இங்கு என்று காட்டுகிறபடியே ஆழ்வார்கள் அத்தனை பேரும் எழுந்தருளியிருந்து அனுகிரகம் பண்ணுகிறார்கள். பிரபன்ன ஜன கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார் என்ன, ஆழ்வார்களிலே கடைக்குட்டியாய் இருக்கிற திருமங்கை ஆழ்வார் என்ன, நடுவிலே இருக்கிற மத்தைய ஆழ்வார்கள் அத்தனை பேரும் நம் கண்களுக்கு விருந்தாகிறார்கள். திருவரங்கநாதனுக்கே ஆச்சாரியனாய் அமைந்திருந்த சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய ஆர்த்தி பிரபந்தத்திலே எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி என்னேத்தி
ததிராக வாழ்வார்கள், தாளினை கீழ் வாழ்வார்கள். எப்பொழுதும் எதிராசன் வாழி எதிராசன் வாழி என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்னால், இதையே அனவரதமும் அனுசந்தானம் பண்ணிக் கொண்டிருந்தோம் என்னால் நாம் ஆழ்வார்களுடைய கிருபையை பெறுகிறோம் என்று காட்டுகிறார். ஆக எம்பெருமானார் திருவடிகளை பணிந்தோம் என்னால் நமக்கு ஆழ்வார்களுடைய அனுகிரகமும் கிடைக்கும் என்பது திண்ணமாய் அமைந்திருக்கிறது. சுவாமி ராமானுஜர் நம்மையெல்லாம் ரட்சிக்க வேண்டும், அனுகிரகிக்க வேண்டும் என்பதற்காகவே எழுந்தருளி நம்மை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடேயே அமைக்கப்பட்ட மண்டபத்தை தங்க மண்டபம் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் நாம் இப்பொழுது வணங்கிக் கொண்டிருக்கிறோம். மண்டபத்தின் மேலே ராமானுஜனுடைய மனம் கவர் கல்வனான திருவரங்கநாதனை நாம் சேவித்தோம். இப்பொழுது உடையவர் சந்நிதி என்ன தானுகந்த திருமேனி என்று கொண்டாடும்படியாய் சுவாமி ராமானுஜருடைய சந்நிதியை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். தானுகந்த திருமேனி என்னால் சுவாமி ராமானுஜர் எழுந்தருளியிருந்த காலத்திலேயே அவருடைய பிரிய சிஷ்யரான தாசரதி என்று சொல்லப்படுகிற சுவாமி முதலியாண்டானுடைய குமாரரான கந்தாடையாண்டான் ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி வந்து அதை எம்பெருமானாரிடத்திலே காண்பித்து சுவாமியும் அதை ஆலிங்கனம் செய்து தமது சக்தியை அதிலே புகுத்தினார் என்பது சரித்திரம். ஆக ஸ்ரீபெரும்புதூரிலே இன்றைக்கு நாம் சேவிக்கிற ராமானுஜருடைய திருவுருவமாகிற திருமேனி அவர் காலத்திலேயே செய்யப்பட்டது. அவராலே அணைத்துக் கொள்ளப்பட்ட பெருமையை உடையது. தம் சக்தியை அதிலே புகுத்தி தாம் அதிலே இருப்பதாக உலகத்தவர்களுக்கு உணர்த்தினார் ராமானுஷர். விமானத்தின் மேலேயும் எழுந்தருளியிருந்து நம்மை ரட்சிக்கிறார். ஆக ஸ்ரீபெரும்புதூரிலே பார்த்தவிடமெங்கும் ராமானுஷருடைய பெருமைதானே அமைந்திருக்கிறது. பிராகாரங்களிலே அற்புதமாக 108 திவ்யதேசத்து எம்பெருமான்களுடைய திருவுருவ படம் என்ன, தாயார் சந்நிதி அமைந்திருக்கிற அழகென்ன, திருமடைப்பள்ளி என்ன, எம்பெருமானாருடைய பிரசாதங்களை நாம் உண்டு மகிழ வேண்டும் என்ன, அதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற நிலையம் என்ன, இப்படி ஓரோரு விஷயத்தினாலேயும் பக்தர்களையெல்லாம் மதிமயங்க பண்ணும்படியான தன்மையோடு ஸ்ரீபெரும்புதூராகிற திவ்யஸ்தலமானது அமைந்திருக்கிறது.